சங்கீதம் எழுதின புஸ்தகம் 69வது சங்கீதம். சங்கீதம் 69 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 69 9வது வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை போதிக்கணும்னு விரும்புகிறார். என்னன்னா, அவருடைய வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இல்லாதே போனால் தேவனுடைய ஆவியானவர் நிச்சயமா உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஆமென். இது ஆர்சி பைபிளில் அழகாக எழுதி இருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா எழுதி கொள்ளுங்க. உமது இல்லத்தின் ஆர்வம் எனக்குள் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆர்சி பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. என்னவா? உமது இல்லத்தின் ஆர்வம் எனக்குள்ள என்ன செய்யுது? எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்போதும் உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கணும். உங்கள் சபைக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எழுப்புதலை குறித்த ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கணும். கவனிங்க, நல்ல கவனிங்க. தேசத்தின் மேல எப்படியாவது கர்த்தருடைய வல்லமை விழுந்துடக்கூடாதான்ங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். சபைக்குள்ள இருக்கிற பாவங்களை குறித்து, இப்படி சபை பாவம் பண்ணுதே, இதனால ஆண்டவர் உள்ள வரலையே, எப்படியாவது பாவத்திலிருந்து இவங்க விடுதலை ஆக்கப்படணுமே, அக்கா மாறுங்க, அண்ணே மாறுங்க, நாம் கர்த்தருக்காக நிற்கணுங்கிற இந்த உணர்வுகள் நமக்குள்ள வெளிப்படுவதாக. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது. சங்கீதம் எழுதின புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 1வது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். பக்தியுள்ளவன் அற்று போகிறான். பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் சபைக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே போறாங்களாம். கடவுள் மேல பக்தி உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? குறைஞ்சுக்கிட்டே போறாங்க. அதனாலதான் எரேமியா எழுதின புஸ்தகத்துல நாம எசேக்கியேல் 22:20 நம்ம பார்க்கிறோம், 30 பார்க்கிறோம் இல்லையா? திறப்புல நிக்க ஒரு ஆளை காணா, சுவரை அடைக்க ஒரு மனுஷனை காணா அப்படின்னு ஆண்டவர் புலம்புறார் இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் எதை விரும்புறார் அப்படின்னா, பக்தி வைராக்கியம் உள்ள நபர்களை இந்த காலகட்டத்தில் விரும்புகிறார். குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி மாறலை, என் அண்ணன் மாறலை, என் தம்பி மாறலை, என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க தாய் தகப்பன் கிறிஸ்துவுக்குள்ள வரலை, என் கணவர் ரட்சிப்புக்குள்ள வரலை, மனைவி ரட்சிப்புக்குள்ள வரலை. இந்த பக்தி வைராக்கியங்கள் குடும்பத்தை குறித்து இருக்கணும். இந்த பக்தி வைராக்கியங்கள் சபையை குறித்து இருக்கணும். இந்த பக்தி வைராக்கியங்கள் தேசத்தை குறித்து இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமீன். முதலாவது காரியம், என்னாகமம் எழுதின புஸ்தகம் 25 முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். இதை குறித்து உங்களுக்கு லைட்டாக சொல்லி இருக்கிறேன், அதனால முதல் 2 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, ஒரு சபைக்குள்ள ஒரு அட்டூழியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, 3 விதமான காரியங்கள் சபைக்குள்ள இருக்கிறவங்க செய்யறாங்க. நல்ல கர்த்தருக்குள்ள இருந்த சபை, மேகஸ்தம்பம் அசைவாடின ஒரு சபை, அக்னி ஸ்தம்பம் அந்த சபைக்குள்ள செயல்பட்ட ஒரு சபை, தேவனால் நடத்தப்பட்ட ஒரு சர்ச் அது. ஆனா அந்த சபையில என்ன வெளிப்படுது அப்படின்னா, 3 காரியம் வெளிப்படுது. வேசித்தனம் வெளிப்படுது, அந்நிய தேவர்கள் வைத்திருக்கிற சாப்பாடை போய் சாப்பிடுறாங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, 3 காரியம் செயல்பட ஆரம்பிக்குதுங்க. இந்த 3 காரியம் செயல்படுறதுனால வேதம் சொல்லுது, அந்த 3வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய கோபம் அந்த சபை குறித்து என்ன செஞ்சிருச்சு? வர ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய கோபம் என்ன செஞ்சிருச்சு? இந்த உலகத்திலேயே நல்ல கவனிங்க, 2 பாவத்தை கர்த்தர் ரொம்ப வெறுக்கிறார். ஒன்று வேசித்தனம், விபச்சாரம், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார்.
இங்க இருக்கிற நபர்கள் இச்சைக்குரிய பாவத்துக்குரிய காரியத்தை யாரிடத்துலயாவது சொல்லி சிரிப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கும் வருவாங்க, ஆனா விபச்சாரத்தை குறித்து யாராவது பேசுனாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கும் வருவாங்க, வேசித்தனமான காரியங்களை சொன்னாங்கன்னா பல்ல இழிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த காரியத்துக்கு நாம் விலகி ஓடணுமா? பைபிள் சொல்லுது, வேசித்தனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? விலகி ஓடணும். வேசித்தனம் உள்ள, விபச்சாரம் உள்ள, பாவம் உள்ள நபர்கள் பேசினாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியம் செஞ்சதுனால சபை அசுத்தப்பட்டு போய்விட்டது. கிட்டத்தட்ட 24,000 பேர் செத்தே போயிட்டாங்க. 24,000 பேர். சபைக்குள்ள சில விதமான பாதிப்புகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சபைக்குள்ள இருக்கிற நபர்கள் இப்படி செய்கிற பாவங்கள் தான். உங்களை கேட்க ஆள் இல்லை, உங்களை சொல்ல ஆள் இல்லை, என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி துணிகரமாய் செய்கிற இந்த பாவங்கள் எதை கொண்டு வருதுன்னா, உங்களுக்குள்ளேயே வியாதியை கொண்டு வரும், உங்களுக்குள்ளேயே போராட்டத்தை கொண்டு வரும், உங்களுக்குள்ளேயே அழிவை கொண்டு வரும். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. சாத்தான் அழகா அந்த சபைக்குள்ள செயல்பட தொடங்கினா, கிரியை செஞ்சான், வியாதியை கொண்டு வந்தான், அநேகர நரகத்தின் பாதையில் இழுத்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஐயா, எல்லாரும் கெட்டவங்களா? அப்படிலாம் இல்லை. அந்த சபைக்குள்ள மோசே போய் நேர தேவனுடைய ஊழியக்காரர் போய் சொல்றாரு, சபையே நீ பாவம் செஞ்சிட்ட, பாவத்தினால இந்த வாதம் வந்துருச்சு, தயவு செய்து இந்த பாவத்திலிருந்து மனம் திருந்துங்கன்னு சொன்ன உடனே சபைக்குள்ள இருக்கிற சில ஜனங்கள் வந்து, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் ஐயா, எங்களை ஆண்டவர் மன்னிக்கட்டும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுது, இவங்க அழுது கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்துல ஒருத்தன் என்ன செய்யறான்னா, அதே அந்நிய மோவாப் பெண்ணில் ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு போய் தான் சகோதரன் இடத்துல போய் நீ இந்த பொண்ணோட விபச்சாரம் பண்ணுன்னு கொண்டு போய் விடுறான். இதை பினேகாசுங்கிற ஒருத்தன் பார்த்துட்டான். என்ன செய்யறான்? அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து எழுகிறான், ஈட்டியை எடுக்கிறான். அவங்க வேசித்தன விபச்சாரம் பண்ணுகிற இடத்துல 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு குத்தி கொண்டுட்டான். வாதை நின்று விட்டது. அல்லேலூயா. அவனை குறித்து நீங்கள் அதே ஒன்று என்னாகும் எழுதின புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தை நீங்கள் வாட்சி பாருங்களே. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடாரம் வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், எல்லாரும் அழுகுறாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அதை பார்த்துட்டான். அவன் நடு சபையிலிருந்து எழுந்து எந்திரிக்கிறான். ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அல்லேலூயா. 11வது வசனத்தை மட்டும் வாசிங்களே. 11. நான் என் எரிச்சலில், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தது. என்ன வைராக்கியம் இருந்துச்சா சொல்லுங்க. சபைக்குள்ள இருக்கிற பினெகாஸ் சொல்றான், இங்க இருக்கிற சபையை குறித்த பக்தி வைராக்கியம் தான் என்ன அப்படி கொல்ல வச்சுச்சு. யார? தப்பு பண்றவங்கள. அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி சில பெண்கள் எழுந்திருக்கும் போது, சபைக்குள்ள இருக்கிற சில ஆண்கள் எழுந்திருக்கும் போது, தங்கச்சி நீ பண்றது பாவம், தம்பி நீ பண்றது தப்பு, இப்படி நீ செய்யக்கூடாது, இப்படி நீ செய்யணும் அப்படின்னு சில விதமான பக்தி வைராக்கியம் உள்ள கண்டிப்பு உள்ள நபர்கள் எழும்போதுதான் சபை பரிசுத்தமாக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. பாஸ்டர் பேசுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. தப்பு பண்றவங்க ஒரு நாள் தண்டனை அனுபவிப்பார்கள். உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க. எழுப்புதல் காலகட்டத்தில் வில்லியம் செய்மோர் அப்படிங்கிறவர், அவர் எழுப்புதலை உண்டாக்குன அந்த காலகட்டத்தில் அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கன தெரியுங்களா? பாவத்தின், அது தேவனுடைய கைகளில் பாவிகள், தேவனுடைய கைகளில் பாவத்தை குறிச்சே அதிகமாக கண்டிச்சு உணர்த்திருக்கிறார். நீ பண்றது பாவம், நீ பண்றது தப்பு, அதுல மனம் திருந்தினவர்கள் தான் எழுப்புதலை பார்த்துருக்கிறாங்க. அதுல
மனம் திருந்தினவங்க தான் எதை பார்த்துருக்குறாங்க? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள பாவம் பண்ணுகிறவர்கள் ஒன்று சபைக்குள்ள வந்து மனம் திருந்தணும், இல்லை நீங்க வராம போயிடணும். சபையை நீங்களும் கெட்டு சபையையும் சீர்குலைப்பது இது நியாயம் அல்ல. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஒன்று மாறு, இல்லைன்னா ஓடி போய். எனக்கு அதான் எனக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு இருக்கிற நபர்களை வச்சு பெரிய எழுப்புதலை நம்மளால பார்த்துட முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஏன்னா நீங்க அழுக்குள்ளவர்களாய் உள்ள வந்து மற்றவர்களையும் அழுக்கானவர்களாய் மாற்றுவதற்கு அழுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இது பரிசுத்த சபை, இது தேவனுடைய சபை, தேவன் வாழுகிற இடம், இது பரிசுத்தம் உள்ளவர்கள் வாழுகிற இடம். இங்க பாவத்துக்கு இடம் கிடையாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியக்காரனா இருக்கிறார். சாமுவேலுடைய பிள்ளை ஏலியோடைய பிள்ளை, சாமுவேலுங்கிற ஏலியோடைய பிள்ளை, ஏலி ஊழியக்காரனா இருக்கிறார். ஏலியோடைய பிள்ளைங்க 2 பேரும் தப்பு பண்றாங்க. ஆமாவா இல்லைங்களா? என்னப்பா தப்பு பண்றாங்கன்னா, சபைக்கு வருகிற சில பெண்களோட தவறான காரியத்தை என்ன செய்யறாங்க, ஏலிக்கு தெரிஞ்சு போச்சு. சில நபர்கள் வந்து சொல்றாங்க, ஊழியக்கார ஐயா இந்த மாதிரி உங்க பிள்ளைங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, இப்படி தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊழியக்காரரும் 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி நீங்க பண்றது தப்புப்பா, நீங்க மனுஷனுக்கு விரோதமா தப்பு பண்ணா மன்னிக்கலாம், நீங்க பண்றது தேவனுக்கு விரோதமா தப்பு பண்றீங்க, இந்த பாவம் மன்னிக்கப்படாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன கராணி, நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படி தூங்குறதுனா வீட்டில் தூங்கலாம். ஆமே, நல்லா கவனிங்க அல்லேலூயா, சத்து நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா வார்த்தையை கேட்குறப்ப உங்களுக்கு ஆர்வம் வரணும் கேட்கறதுக்கு. தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு இந்த செய்தி பிடிக்கலைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஆமே, சத்தமா கவனிங்களா அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா, ஆமா நல்லா கவனிங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஊழியக்காரர் ஏலி கூப்பிட்டு 2 பிள்ளைகளையும் கண்டிக்கிறார். கண்டிச்சு இவங்க என்ன செய்யல, கண்டிச்சோம். நான் சொல்றேங்க, ஊழியக்காரனா ஆவிக்குரிய தகப்பனா நான் அவங்கள கண்டிச்சதுக்கு பிறகு நீங்க அப்படியே செய்வீர்களானால் தேவன் அடுத்து என்ன நினைச்சார்னா, இவர்களை கொண்டுடணும்னு நினைச்சார், இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டார். யுத்தம் நடக்குது, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போன இடத்துல என்ன நடந்து போச்சுன்னா, ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போறாங்க. நிறைய ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே மறுநாள் அதே பெலிஸ்தர்களோட யுத்தம் நடக்க போகுது. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. அங்க பயங்கர ஆரவாரத்தோட வர்றாங்க. ஏன்னா எங்களோட வர்றது எது? கர்த்தர் வர்றார், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வருது. இந்த நேரத்துல பெலிஸ்தர்கள் அழிஞ்சே போயிடுவாங்கன்னு சொல்லி தைரியமா வர்றாங்க. பெலிஸ்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்றாங்க, அவர்களுடைய தேவன் வருகிறார், அவங்க உடன்படிக்கை பெட்டி வருது, நாம விடாமுயற்சியோட அடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு தைரியத்தோட பெலிஸ்தர்கள் அடிக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டியையும் பறிச்சுக்கிட்டாங்க. அங்க இருந்த ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேரையும் கொண்டு போட்டாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தர்கள் தேவனுடைய மகிமை தேசத்தை விட்டு தப்பு பண்ணா என்ன நடக்கும்னா, தேவனுடைய மகிமையை நீங்க இழந்துருவீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. தப்பு பண்ணா இது நடக்கும். தவறுகளை மாற்றிக்கொள்ளுங்க. பக்தி வைராக்கியம் வேணும். பக்தி வைராக்கியம் நமக்கு அல்லேலூயா. எதுல தப்பு பண்றோம், எதுல இந்த மாதிரி தவறு நடக்கிறது, நீங்க சொல்ற பொய்யில கூட தவறு நடந்தா கூட, நாவல தவறு நடந்தா கூட அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையா சரியா இல்லையா மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள பாவம் இருக்குமானா மாத்திக்கிறங்க. எதுல தப்பு பண்ணாலும் மாத்துங்க. இல்லை என்றால் என்ன நடக்கும்னா, ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்ல, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, பக்தி வைராக்கியம் உள்ள பிணைகாசுகள் சபைக்கு தேவை. பக்தி வைராக்கியம் உள்ள சாமுவேல்கள் சபைக்கு தேவை. பக்தி வைராக்கியம் உள்ள மோசே மாதிரி ஆட்கள் சபைக்கு தேவை. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதபடி நின்றானே வாலிபன் யோசுவா, அது மாதிரி பக்தி வைராக்கியம் உள்ள நபர்கள் சபைக்கு தேவை. இங்கிட்டு ஒரு காரியம், அங்கிட்டு ஒரு காரியம், இப்படி ஒரு நிலை, அங்கிட்டு நடிச்சுக்கிறது, சபைக்குள்ள வந்தா ஒரு நிலை, வீட்டுக்கு போனா ஒரு காரியம். இந்த நடிப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் சபைக்கு தேவை. ஆமென். என்னைக்குமே நான் ஒருத்தவங்களை
ஒருத்தருடைய நிலைகளில் நீங்கள் அறிந்து நீங்கள் மாறிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்குது, எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குது? நான் இப்போ பேசுகிறப்ப காதில் விழுகுதே, எல்லாருமே என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? மாற வேண்டியது இருக்குது. ஆமென். யாருக்கோ நான் நினைக்கிறது மாதிரி அந்த என்ன சொல்கிறது, இப்போ 43 வயசாச்சு, 33 வருஷ ஊழியத்தில் நான் இருந்த ரட்சிப்புக்குரிய நிலைகளில் யாரையோ சுட்டி காட்டுறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் நான் யாரையும் சுட்டி காட்டலை. நான் பொதுவாய் உங்களிடத்துல எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பினீர்களானால் சபை எழுப்புதலை கண்டிப்பாக பார்த்துரும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது, உங்களுக்கு நல்லா தெரியும், 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 9-10 வேகமாக வாசிங்களே. தெரிஞ்ச ஆளு தான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். நல்ல கவனிங்க. எப்படி இருந்தானா அக்கா? எப்படி இருந்தானா அக்கா? இங்கே கவனிங்க. எப்படி இருந்தானா சொல்லுங்க. எப்படி இருந்தானா? வெகு பக்தி வைராக்கியம். ஆமென். எப்படி இருந்தானா சொல்லுங்களேன், வல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். சொல்லுங்க சத்துங்க. வெகு பக்தி வைராக்கியம். அதுக்கடுத்த வார்த்தையை வாச்சிருங்களே. இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். சபை ஜனங்கள் எல்லாம் உங்க உடன்படிக்கையை விட்டு தள்ளிட்டாங்க. ஆனா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவன் சாட்சியா வாழ்றான், ஒத்தாளு வாழ்றாக்கா. ஒட்டுமொத்த நபர்களும் தேவனை விட்டு ஓடினாலும் இவன் ஒரு ஆளு கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறான். வெகு பக்தி வைராக்கியம். ஆமென். சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படிங்க இவன் பக்தி வைராக்கியமா இருந்தான்ங்கிறத பார்த்தீங்கன்னா, இவனை கொல்லணும்னு நினைச்ச ஆளுக்கிட்டையே ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு முன்னாடி போய் நில்றாங்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக நான் சாக போறேனா உயிரோட இருக்க மாட்ட போறேனாங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனுக்கு முன்னாடி போய் நில்றான்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய அந்த வைராக்கிய பக்தி நேர ஆகாப்புக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அக்கா கவனிங்கக்கா, யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? கவனிங்க, யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? ஆமா, இல்லைன்னா முன்னாடி வந்து உட்காந்துருங்க. இப்படி வந்து உட்காந்து யாருக்கும் தூக்கம் வராது. ஆமென். ஓடுறது லைவ்ல ஓடுது, நீங்க தூங்காம கவனிச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு இவனை கொல்ல போறாங்களோ அவனுக்கு முன்னாடி போய் நில்லுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பக்தி வைராக்கியத்தோட போய் அவனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப்புக்கு முன்னாடி உன்னை காண்பினா அப்படியே போய் காண்பிச்சாங்க, காண்பிச்சான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சாக்கு போக்கு எதுவுமே என்ன செய்யல. அல்லேலூயா. நானும் உங்களுக்கு சொல்றேன், தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க ஆகாப்பு மாதிரி இருக்கிற சாத்தானுக்கு முன்னாடி உங்களை காண்பிங்கன்னு ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு நீங்க காண்பிக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குதா? ஏன்னா நான் எளிதா மாதிரி பக்தி வைராக்கியம் என்ன செய்யல, இல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ராஜாவுக்கு முன்னாடி தைரியமா துணிஞ்சு நின்று சொல்றாங்க, இஸ்ரவேலை கலங்க பண்ணது நீதாயா? இஸ்ரவேல் ஜனங்க இந்த அளவுக்கு பாவத்துக்குள்ள இருக்கிற காரணம் யார் தெரியுமா? இதான் பக்தி வைராக்கியம். நம்ம ஊர்ல இருக்கிற பிரசிடண்ட் கிட்ட சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆளுகிட்ட சொல்றதுக்கு நமக்கு என்ன செய்யும், நமக்கு பயமா இருக்கும். பக்தி வைராக்கியம் உள்ளவன் சொல்லுகிறான், தேசத்து ராஜா வருகிறான், அவன்கிட்ட சொல்றான், ஏய் இந்த ஊரு உலர்ந்த இந்த தேசம் எல்லாம் சீரழிஞ்சு போனது காரணம் யார் தெரியுமா? அவர் பேர் என்ன? ஓரியூர்ல இறந்து போனாரு, அவர் பேர் என்ன? அவரை ஏன் கொண்டாங்க தெரியுங்களா? ஏன் கொண்டாங்க? ராமநாதபுர ராஜா கிட்ட அவர் என்ன செஞ்சிட்டாரு, நீ 2வது நிலைகள்ல நீ இந்த மாதிரி பாவம் பண்றது, மனைவியை வச்சிருக்கிறது பாவம் தப்பு அப்படின்னு சொன்னதுனால தான் அவரை வெட்டியை கொண்டு விட்டாங்க. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் பாவத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் இந்த மாதிரி நிலைகள்ல இருக்கிற ராஜா அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி தப்பு பண்றான்னு சொன்ன உடனே ரகசியமா கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க.
2 தடவை கத்தி அவர் கழுத்தில் விழுகலையாம். 3ஆவது தடவை இப்போ நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன், இப்போ இந்த வெட்டு விழுகும்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வெட்டு விழுந்திருக்குது. அல்லேலூயா. அவர் ரொம்ப நாளாக குருடனாக இருந்திருக்கிறார். அவர் ரொம்ப நாளாக குருடனாக இருந்திருக்கிறார் வெட்டுனவர். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ மண்ணு வெள்ளை கலரில் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல இருக்கிற மண்ணு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ரத்த கலரில் என்ன செய்யுது? அது ரத்தம் சிந்தின இடம் என்பதற்கு சாட்சி. அது பாவம் பண்றவங்க தேவனுக்குள்ள இருக்க மாட்டாங்க. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் பாவத்தை கண்டு வெறுப்பார்கள். அது சபையா இருந்தாலும் வீடா இருந்தாலும், எனக்கு பிடிக்காதுமா, எனக்கு பிடிக்காத இந்த பாவம், நீ செய்யறது தப்புனா தப்பு அப்படின்னு கண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. கிட்டத்தட்ட 450 பாகால் தீர்க்கதரிசி, 400 ஏசபேலோட பந்தியில உட்கார்ந்து இருக்கிற தீர்க்கதரிசிகள், மொத்தம் 880 தீர்க்கதரிசிகளை ஒரே நேரத்தில் வர சொல்றான். எதுக்கு? அக்கினியை வெளிப்படுத்தணும். அதான் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனுடைய உணர்வை பாருங்களேன். அக்கினியை வெளிப்படுத்தணும். அந்த அக்கினியை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு இந்த 850 பேரையும் அழிச்சு போடணுங்கிறதுக்காகவே வர சொல்றாங்க. வர சொல்லி உங்க கடவுளை கூப்பிட்டு பாடுறாங்கிறான். இவங்க வாயை திறந்து கூப்பிடுறாங்க. அந்த கடவுள் பதில் சொல்லவே இல்லை. உடனே எலியா வந்து வருகிறான், பலிபீடத்தை செப்பனிடுகிறான். பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகு விறகுகளை அடுக்குகிறான், தேவனிடத்துல ஜெபிக்கிறான், அக்கினி இறங்கி வருகிறது. இப்ப சொல்றான், டே நீ ஆராதிக்கிற கடவுள் கடவுள் இல்லை, நான் ஆராதிக்கிறதான் கடவுள். நீ 850 பேர் இருக்க, நான் ஒத்த ஆள் இருக்கேன், நான் ஒரு ஆள் கூப்பிட்டவனே ஆண்டவர் பதில் கொடுத்தாரு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை சொல்றான். இந்த 850 பேரையும் பிடிங்கன்னுங்கிறான். ஒட்டுமொத்தமாய் பிடிக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் சொல்றாங்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்றாங்க. 850 பேரையும் ஒரே இடத்துல வெட்டி போட்டான். அதுதான் பக்தி வைராக்கியம். அதான் பக்தி வைராக்கியம். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. தேவனை பத்தி இழிவா பேசுகிற இடம், தேவன் துக்கப்படுகிற இடம், தேவன் அழுகிற இடம், அதுல எனக்கு இடம் கிடையாது. தாவீது சொல்றான்ல சங்கீதம் 101 இரக்கத்தையும், அது என்னது, மேன்மையை கொடுத்து பாடுவேனா, அதுல போட்டுருக்கலையா, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். கர்த்தாவே கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் நல்ல கவனிங்க, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தமமான வழியிலே. ரொம்ப முக்கியம், பட் கவனிங்க, நான் சொல்றேன் நல்ல கவனிங்க. உத்தமமான வழியில நான் விவேகமாய் நடப்பேன். எப்போது என்னிடத்தில் வருவீர் என்று உத்தம இருதயத்தோட காத்திருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விழுகிறவனோட நான் சேர மாட்டேன், மாறுபாடான இருதயம் உள்ளவனோட கூட நான் சேரக்கூடாது அப்படின்னு நிறைய காரியத்தை சொல்றார். நான் சொல்றேங்க, பக்தியுள்ளவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. பக்தியுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பக்தியுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? பாவம் செய்யற இடத்துல அவங்களுக்கு இடமே அவங்க நிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில பேர் அந்த மாதிரி வைராக்கியத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், இவங்க தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கிட்ட அப்படின்னு சிரிக்க மாட்டாங்க, இங்கிட்ட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நடிக்க மாட்டாங்க. பக்தி உள்ளவர்கள் வைராக்கியமா இருப்பாங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருமண நிலையில வாழ்ற ஜனங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சபைக்குள்ள இருமணம் உள்ளவர்கள் வாழ்றாங்களா இல்லைங்களா? இங்கிட்டும் சபைக்கு வரும்போது அல்லேலியா சொல்றவங்க வெளியில போயிட்டு அந்த மாதிரி உலக பிரகாரமான நிலையில வாழ்ற நபர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்காங்களா இல்லைங்களா? இதுக்காக எலியா எழும்பினாரே பக்தி வைராக்கியம், அது மாதிரி ஒரு ஆள் சபைக்குள்ள எழும்பினா எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுதில்ல, இயேசு அழுது கொண்டே நிற்கிறாரா. நான் கிட்டத்தட்ட 2025 வருஷமா அவர் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, அழுதுகிட்டே இருக்கிறார். எதுக்காக? நீங்க இன்னும் கரெக்டா சரியா பக்தி வைராக்கியத்தோட உண்மையா வாழலைங்கிறதுக்காக தான். அக்கா கவனிங்க, நல்ல கவனிங்க. எதுக்காக சொல்லுங்க? எதுக்காக தான்? ஆமென். பலிபீடத்தை செப்பனிட்டான் இல்லையா? பலிபீடத்தை சரி செய்கிற, ஜெபத்தை சரி செய்கிற, ஆராதனையை சரி செய்கிற, உங்களையே சரி செய்கிற ஒரு சூழலை பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் தான் கொண்டு வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த பக்தி வைராக்கியத்துக்கு உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா உண்மையிலே நீங்க அந்த இதுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நிறைய காரியங்களை உங்கள்கிட்ட சொல்றேன்.
அதில் வேக வேகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 10:16 வேகமாக வாசிங்களே. 2 ராஜாக்கள் 10:16 வேகமா. அக்கா கவுனிங்க, வேகமா எழுதுங்க, வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:16 நீ என்னோட கூட வந்து நீ என்னோட கூட வா, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். நல்ல கவுனிங்க. இவரை குறித்து யார் தெரியுமா? யெகூ ராஜா. இவர் பேர் என்ன சொல்லுங்க? பேர் என்ன? சத்தமா சொல்லுங்களேன். இவர் பேர் என்ன? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க, என்ன ராஜா? இந்த யெகூ ராஜா யார் அப்படின்னா, எலிசா போய் அபிஷேகம் பண்ணுகிறார் இவரை. யார? இந்த யெகூ ராஜாவை யார் அபிஷேகம் பண்ணது? எலியாவுக்கு பிறகு வந்த எலிசா இருக்காரே, இவர் போய் அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்காக அபிஷேகம் பண்றாரு அப்படின்னா, இந்த ஆகாப்பையும் ஏசபேலையும் அழிப்பதற்காக கர்த்தர் இவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. இந்த ஆகாப்பு யாருன்னா, தேசம் முழுவதும் விக்கிரகத்தை உருவாக்கினாள். இந்த ஏசபேல் யாருன்னா, தேசம் முழுவதும் விக்கிரகத்தை உண்டாக்குனாள். இது 2 பேருமே கணவன் மனைவி. நல்ல கவனிங்க. ஏன் இதை புரியறது மாதிரி உங்களுக்கு சொல்றேன்னா, இவனை குறித்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுதுங்க, நான் உங்களுக்கு சம்பவமா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வேதம் சொல்லுது, இவன் என்ன செய்யறான்னா, இந்த ஆகாப்புக்கு பிறந்தது கிட்டத்தட்ட 70-72 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 70-72 பிள்ளைங்க. யாருக்கு பிறந்தது? ஆகாப்புக்கு பிறந்தது. இதனால என்ன செய்யறான்னா, இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, நீ தான் ராஜாவா இருக்கணும், வாங்க யுத்தத்துக்குன்னு கூப்பிடுறப்ப இவன் சொல்றான், நான் வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்ற நபருடைய தலையை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். யாருன்னு பார்த்தா, இந்த ஆகாப்பினுடைய பிள்ளைகளினுடைய தலைகளை நீங்க கொண்டாந்து என்னிடத்துல சேர்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? ஜனங்கள் அப்படியே செய்கிறார்கள். வேதம் சொல்லுது, இவனுடைய சந்ததியை என்ன செஞ்சிருச்சு? அட இது மட்டும் தான் செஞ்சானா அப்படின்னா, இப்ப இவனை கூப்பிடுகிறான், வா என்னோட வந்து பாரு, எனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாருன்னு கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் ஒரு தண்டரா போடுறான். என்ன தண்டரா போடுறான் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் பாகால வழிபடுகிற நபர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு வெகுமதி தரப்போறேன். எப்படி கூப்பிடுறான்? வெகுமதி தரப்போறேன். நீங்க நினைக்கிறது மாதிரி அவன் சொல்றான், அந்த ஆகாப்பு வழிபட்டது கொஞ்சம், யெகூ வழிபடுறது அதிகம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? அக்கா கவனிங்க, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த யெகூ சொல்றான், தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒருத்த கூட இந்த ஆலயத்துக்குள்ள நிக்க கூடாது, எல்லாமே என்ன செய்யணும்? மந்திரவாதிகளும் பூசாரிகள் தான் நிக்கணும்னு சொல்றான். இவன் வெகுமதிகள் கொடுக்குறேன்னு நினைச்சு வந்தாங்கங்க. ஒட்டுமொத்தமா கோயில் கதவை எல்லாத்தையுமே பூட்டிட்டு எல்லாரையும் என்ன செஞ்சிட்டான்? எல்லாரையும் அழிச்சிட்டான். அந்த கோயிலையும் தரைமட்டமாக்கிட்டு அவன் எதாய் மாத்துகிறான்னா, மலம் கழிக்கிற இடமாய் அதை மாற்றினான். இதுதாங்க பக்தி வைராக்கியம். எல்லாரையும் அழிச்சு போட்டுட்டான், மலம் கழிக்கிற இடமாய் மாற்றுகிறான். அதுக்கு பிறகு ஜனங்கள் அந்த இடத்தை மலம் கழிக்கிற இடமாய் மாற்றி விட்டார்கள். அதுக்கு என்னன்னா, அங்க எது பாத்ரூம், அந்த இடத்துக்கு பேர் என்னது? இதுதான் பக்தி வைராக்கியம். இதை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், தேவனுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள், விக்கிரகத்தை வணங்குகிற நபர்கள், யார் யாரெல்லாம் பூசாரியா இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை தொடணும். அல்லேலூயா. இல்லை, எனக்கும் பயமா இருக்கு, என்னையும் அடிச்சு பிடிச்சுனா என்ன செய்யறது? நானும் அப்பைக்கப்ப போய் லைட்டா போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு பேர் பக்தி வைராக்கியம் இல்லை. உங்களை நிச்சயமா அடிச்சிடும். போனாவே என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க, போனாவே என்ன செஞ்சிடும்? ஒன்று ஆத்துல இருக்கணும், இல்லைன்னா நான் 2 நிலைகள்ல இல்லாத நிலைகளை நிற்பேன்னா, நீங்க இங்கிட்டும் அங்கிட்டும் வந்தவன, நீ என்னடா ஒரு சைடு நிற்க மாட்டேங்கிறான்னு அடிச்சே வருவான். யாரு? தேவன் என்னைக்கு உங்களை அடிக்க மாட்டாரு, பிசாசு உங்களை என்ன செஞ்சிருவான்? அல்லேலூயா. அதனால தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுங்க. நான் நினைக்கிறேன், இந்த யெகூவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் புறாவிக்கிறவங்க, அவங்க இவங்கன்னு சொல்லி வியாபார ஸ்தலமா மாத்தின உடனே இயேசு கிறிஸ்து சாட்டை எடுக்கிறார். யாரையும் கேட்கல, அங்கே இருக்கிற பிரதானி வேதபாரகர்கிட்ட கேட்கல, பரிசேயர்கிட்ட கேட்கல, ஆயக்கார்ட்ட கேட்கல, இவரே சாட்டை எடுக்கிறார், போடுறார், அடிக்கிறார். யார் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவளை சாட்டை எடுத்தார். சர்ச்சுக்கு வரலன்னா சாட்டை எடுத்து அடிச்சோம்னு வச்சுங்க எப்படி இருக்கும்?
சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு வீட்டில் போய் அப்படியே ஒரு பெரம்ப தூக்கிட்டு சத்துன்னு போட்டோம்னா அப்படி கை நட்டுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சா எப்படி இருக்கும்? நாங்கள் சர்ச்சுக்கு வந்து அடிக்கல, இல்லை வீட்டுக்கு போய் தானே அடிக்கிறோம். அப்புறம் வீட்டுக்கு எப்படி போவோம்? அல்லேலூயா. இவர் என்னையா வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யறாரு? வீட்டில் வந்து அடிக்கிறாரு. அதனால கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும்னு என்ன செஞ்சிருவாங்க? அல்லேலூயா. மறுவாரம் வள்ளினால அடி விழுகும்ல. ஆமேன். அல்லேலூயா. இப்பெல்லாம் அடிக்க போறதில்லை, இருந்தாலும் சொல்றேன் நான். ஆமேன். கவனிங்க, அடுத்து ஒரு ஆள் யாரு? எஸ்ரா. தேசம் எஸ்ரா 9:1 வாசிங்களே. எஸ்ரா 9:1. இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. நல்ல கவனிங்க. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்க அந்நியர்கள்ட்ட போய் பொண்ணெடுத்தாங்களாம். சபைக்குள்ள இருக்கிற ஜனங்க அந்நிய தேவர்களை போய் வணங்க ஆரம்பிச்சாங்களாம். என்ன செஞ்சாங்களாம்? இத பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்ரா வேத பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேனே, தாடி முடிய பிச்சுக்கிட்டு அழுதாராம், தலைமுடிய பிச்சுக்கிட்டு அழுதாராம். தலைமுடிய ஒவ்வொரு முடியும் பிச்சுக்கிட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறார். காலையில் அழ ஆரம்பிச்சவர் திகைத்தவனாய் சாயங்காலம் மட்டும் நின்னானா. எது வரைக்கும்? எதுக்காகனா சபை என்ன செஞ்சிருச்சு? அந்நிய தேவர்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சபை என்ன செஞ்சிருச்சு? அந்நிய நிலைகளோட சம்பந்தங்களை ஆரம்பிச்சிருச்சு. வேற என்ன செய்யறது? என் குடும்பத்துக்குள்ள இப்படி சூழ்நிலை வந்துருச்சு, நான் இப்படி போய்த்தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கே தாய்மார்க போகாதீங்க. பிள்ளைகளுக்கே கல்யாணம் வச்சாலும் தகப்பைமார்க தாய்மார்க, அதான் பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது. யாரோ ஒரு அம்மான்னு நினைக்கிறேன், நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு அம்மா, எனக்கு இந்த அம்மா அந்நிய நிலைகளில் போய் கல்யாணத்தை போய் பண்ணதுனால கல்யாணத்துக்கே அந்த அம்மா போகல, கல்யாணத்துக்கே போகல. பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம். நீ அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு பாஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, அந்நிய நிலைகளில் போய் கிறிஸ்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் வரல. அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கிற. அப்ப இதை விட்டுட்டு திரும்ப எங்க போனீங்கன்னா? அல்லேலூயா. சில காரியங்களை நீங்க வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறணும். அந்த எஸ்ராவை ஓன அழுகிறத பார்த்துட்டு வேதம் சொல்லுது, சபையாரும் சேர்ந்து வந்து அழுதாங்களாம். எஸ்ரா, நீங்க அழுகாதீங்க, நிச்சயமா நாங்க பாவம் பண்ண மாட்டோம், அந்நிய தேவர்களை ஆராதிக்க மாட்டோம். அந்நிய தேவர்களை யாராவது ஆராதித்தார்களானால் அவர்களை இங்கே நாங்க கொண்டு போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சபையில் இருக்கிறவங்க எஸ்ராவுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. எஸ்ராவுக்கு என்ன கிடைக்குது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எஸ்ரா 10:1 கூட சேர்த்து வாசிங்களே, உங்களுக்கு தெரியும். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? நல்ல அக்கா, நான் சொல்றது கேக்குதா? சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? இப்ப நீங்களாம் முறைப்படி எப்படி பாக்குறீங்க? ஏன்டா இவன் திட்டுறேன், இப்படித்தான் நீங்க என்னைய பாக்குறீங்க? இல்ல, நீங்களும் என்ன செய்யணும்னா, பக்தி வைராக்கியம் உள்ள நபர்கள் எப்படி இருக்கணும்னா, கலங்கி அழுது புலம்பி நாங்க இனிமே தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கலங்கி வந்து நிக்கிறோம் பாருங்க. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அங்கே உள்ள ஜனங்க என்ன சொன்னாங்களா? 4வது வசனத்தை வாசிங்களே. எஸ்ரா 10:4. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோட கூட இருப்போம்.
நாங்களும் உங்களோட கூட இருக்கிறோம். ஜனங்க சொல்றாங்க, நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். நீங்க தைரியமா இருங்க, தைரியமா செய்யுங்க, நாங்க உங்களோட கூட இருக்கிறோம்னு என்ன செய்றாங்க? ஜனங்க சொல்றாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் தான் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த உலக பாவமெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் நீங்க உடன்படிக்கை எடுத்திருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. அந்த பாவத்தை நீங்கள் இந்த நாட்களில் கையில் எடுப்பீர்களானால் தேவன் நம்மளை வாந்தி பண்ணி போட்டு விடுவார். அல்லேலூயா. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்கிறப்போ சில காரியங்களை தெரிந்து கொள்ளுங்க. சில மரங்களினுடைய கிளைகளை சரி செஞ்சு ஆகணும். வெட்ட வெட்ட தான் மரம் நல்லா என்ன செய்யும்? நிழல் கொடுக்கும். நான் சொல்கிறப்போ மாறுறவங்க மாறிடுவாங்க. நான் சொல்கிறப்போ ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பாவத்துக்குள்ளே வாழ்ந்துருவாங்க. அல்லேலூயா. அதனால நீங்கள் பரிசுத்தமாக்கப்படணும், பக்தி வைராக்கியமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே எழும்பணும். இதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் தேவனுக்குள்ளே பக்தி வைராக்கியமாக இருங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். ஆதியில் கொண்ட அன்பு கர்த்தர் உங்களுக்குள்ளே இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்தினுடைய நிலைகளை சத்துருவானவன் நமக்கு கொண்டு வந்துட்டான்ல. இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை திரும்ப உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் சரியான நிலையில் ஆண்டவரே நாங்கள் வாழ்வோம்ப்பா. அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உண்மையாக இருப்போம், நாங்கள் உண்மையாக இருப்போம், நாங்கள் உண்மையாக இருப்போம், நாங்கள் உண்மையாக இருப்போம். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா. நாங்கள் உண்மையாக இருப்போம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். மக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். அப்படியே துதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா, ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பட்டும், பக்தி வைராக்கியம் எழும்பட்டும். தங்கச்சி ஜெபம் பண்ணு, சகோதரி ஜெபம் பண்ணு, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள எழும்புவதாக, எங்களுக்குள்ள எழும்புவதாக. உங்களை ஆண்டவர் அழைக்கிறப்போ அந்த ஆதி அன்பு எப்படி உங்களுக்குள்ள செயல்பட்டுச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி போகுதில்ல நம்மளை விட்டு. இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆதியில் கொண்ட அன்பையெல்லாம் ஏனோ மறந்தே போனாயோ. ஆதியில் கொண்ட அன்பையெல்லாம் ஏனோ மறந்தே போனாயோ. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உண்மை உள்ள ஆமா, என்னையே மறந்தாய். இஸ்ராவை போல ஒரு பக்தி வைராக்கியம், எலியாவை போல ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எகுவை போல ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆண்டவரே எங்களுக்குள்ள வெளிப்படட்டும்பா. உண்மை உள்ள ஊழியனே என்னையே நானுந்தன் கர்த்தர், நானுந்தன் மீட்பர், நானுந்தன் நண்பன் என்று மறந்தே போனாயோ. நானுந்தன் கர்த்தர், நானுந்தன் மீட்பர், நானுந்தன் நண்பன் என்று மறந்தே போனாயோ. என்னை மறந்தே
அநேகருக்கு ஆதியில இருந்த அந்த வைராக்கியம் இன்னைக்கு இல்லாம போச்சே. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். என்ன ஏன் மறந்தாயோ உண்மையுள்ள ஊழியனே, என்ன ஏன் சூழ்நிலை எல்லாம் மாறுவதா, அப்பமா உன்னையும் நினைத்தாயோ, சூழ்நிலை எல்லாம் மாறுவதா, அற்பமாய் உன்னையும் நினைத்தாயோ, கருவிலே தெரிந்து கொண்டே கைவிடவே மாட்டேன், உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உன்னை கைவிடவே மாட்டேன், உண்மையுள்ள ஊழியனே. ஆண்டவர் சமூகத்துல இந்த பக்தி வைராக்கியம் உள்ள நபர்களை கர்த்தர் தேடுகிறார். சபைக்குள்ள இருக்கிற பாவங்களை, சபைக்குள்ள இருக்கிற அக்கிரமங்களை, தேசத்துக்குள்ள வெளிப்படுகிற பாவங்களை சொல்லி திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் தேவை என்கிறத கர்த்தர் விரும்புகிறார். பக்தி உள்ளவர்கள் தேவை என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். நீங்க நிச்சயமா பக்தி உள்ளவர்களாய் எழும்புவீர்கள். நிச்சயமா நீங்க பக்தி உள்ளவர்களா நீங்க எழும்புவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, சகோதரா, நான் உங்ககிட்ட சுட்டி காட்டின இந்த காரியம் உங்களை சுத்திகரிப்பதற்கு என் மனசுல எப்படியாவது நீங்க ராஜ்யத்துக்காக வாழ்ந்துட மாட்டீங்களான்ங்கிற ஒரு ஏக்கத்தோடு நான் சொல்லி இருக்கிறேன். நிச்சயமா இது உங்களுக்குள்ள ஒரு புது மாற்றத்தை உண்டாக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஒரு புது மாற்றத்தை உங்களுக்குள்ள கொடுக்கும். தேவன் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார். ஆண்டவரே, இந்த மாற்றத்துக்குரிய சாட்சிகளை நான் பார்க்கணும்பா. தேவ பிரசன்னம் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு என்று நாம் காணி